நம்ம இட்லி சுட்டுலாங்க. தண்ணி இட்லி மாவு ஊற்றிக்கும், தண்ணி கேஸ் பற்ற வச்சிட்டோம். இட்லி சுட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு வந்து இந்தளவுக்கு கட்டியாக இருக்கணும் மாவு. தோசை சுடுறதுலாம் வந்து கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கணும். இட்லிக்கு இந்தளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. இட்லி தட்டு இது வந்து சில துணி போட்டு சுடுவாங்க. துணி போட்டு சுட்டால் எண்ணெய் தேவையில்லை, லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினா இட்லி ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். எல்லாத்துக்கும் எண்ணெய்க்குள்ளேயும் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டா இட்லி வந்து நல்லா க்ளீனாக வரும். எண்ணெய் பிடிக்காமல் கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் துணி இருந்ததுன்னா துணியை ரெண்டு போட்டு கரெக்டாக துணி போட்டு, இல்லை இட்லி துணி இருந்தால் நமக்கு எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் தொட்டுருக்கா மாவு ஊற்றிடலாம். இப்போது இட்லி மாவு வந்து எல்லாம் ஊற்றிடலாம். அது ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இட்லி மாவு ஊற்றி வச்சுங்க. எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு க்ளீனாக மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் க்ளீனாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி செஞ்சிடலாம். ஒரு தேங்காய் எடுத்துருக்குங்க. தேவையான கொத்தமல்லி எடுத்துங்க, எண்ணெய், கடுகு, கலப்பு, தாளிங்க, தேவையான காரம் எடுத்துங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தாங்க வச்சு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. ஓகேங்களா? இது வந்து புதுசாக வேணாந்ததுங்க. நேரலாக் மிக்ஸி நல்லா கலருக்குள்ள பாட்டில்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெட்டு கலரில் அருமையாக இருக்குது. சுவிட்சும் வித்தியாசமாக மாடல் தான் இருக்குது. நல்லா ஜாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து தேங்காயெல்லாம் போட்டுடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், அதனால் கொத்தமல்லி போட்டுடலாம், தேங்காய் போட்டுடலாங்க. அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ தேவையான உப்பு வச்சுங்க. தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அவ்வளோக்கு ஊற்றிங்க. அவ்வளோதாங்க. க்ளீனாக எடுத்து அரைச்சிடலாம். இதை சுவையான தேங்காய் சட்னி ஒரு க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போது இட்லி வந்துட்டுருக்கோம். இட்லி சூப்பராக வந்துடுச்சிங்க. மாவு ஊற்றும் போது தான் கம்மியாக தான் வந்து நல்லா உப்பி வந்துருக்கு. இட்லி சூப்பராக உளுந்து அந்தளவுக்கு ஜாஸ்தி போட்டோம்னா நல்லா க்ளீனாக உப்பி வருங்க. ஓகேங்க. இப்போ அதுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி எடுத்து சட்னி சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். சட்னி வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். வந்து கட்டியாக இருக்குது. உங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி வேணால் கூட தண்ணி நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தாளிச்சிடலாம். லைட்டாக கட்டியாக இருந்தது, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி ஊற்றினா கூட கட்டியாக தான் இருக்குது. இது போதுமாக இருக்கும். ஓகேங்களா? அது மேலே தண்ணி ஊற்றினா சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நல்லா கலந்துடலாம். உப்பு கட்டாது செக் பண்ணிங்க. இப்போ தாளிச்சிடலாம் சட்னி. ஓகேங்களா? இப்போ நல்லா பரம் கட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு தான் அருமையாக சாப்பிட்றதுக்கு ஒன்லி கவர்மெண்ட் சட்னி டுடே ஸ்பெஷல் இட்லி. ஓகே, மேலே குட்டி கரண்டி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தாளிச்சிடலாங்க. இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பாத்திரம் தாளிக்க அவசியம் இருக்காது. சும்மா குட்டி கரண்டி சும்மா சூப்பராக தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு வெள்ளம் போட்டுடலாங்க. நல்லா பொரிட்டோம். நல்லா கடுகு வெடிச்சிட்ருக்கு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சிங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து க்ளீனாக ஊற்றிடலாங்க சட்னியில். சூப்பரான கோகன் சட்னி ரெடி ஆச்சுங்க. அப்படியே கலந்துக்கலாம். தாளிச்சு ஊற்றிருக்கோம். அப்படியே க்ளீனாக கலந்துட்டு க்ளீனாக சாப்பிட்லாம் இட்லி. இப்போது சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா உளுத்தம் பருப்பு அதிகமாக போட்டு மாவு நல்லா க்ளீனாக ஆகிட்டு நல்லா உப்புலாம் வர அளவுக்கு இட்லி செஞ்சுருக்கோம். இதே போல் ஒரு பியூர் கோகனட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலந்துங்க. கலந்துட்டு உப்பு காரம் கட்டாது, உப்பு கட்டாது பார்த்துங்கன்னா ஓகே. அவ்வளோதாங்க. சூப்பரான கோகனட் சட்னி ரெடி. ஓகே, இட்லிலாம் எடுத்து ஆட் பாக்ஸில் போட்டுடலாம். பாருங்கள், இட்லி வந்து ஆட் பாக்ஸில் போட்டாச்சுங்க. இட்லி வரங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இட்லி. நல்லா உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இட்லி கொஞ்சம் சூப்பராக ஃபினிஷிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம எப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு அது மதியானம் வரைக்கும் சூடாக இருக்குங்க. ஆட் பாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட் பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இட்லி ரெடி ஆச்சு. ஆட் பாக்ஸில் வச்சாச்சு. ஆட் பாக்ஸில் வச்சுட்டோம். நல்லா சூடாக இருக்கும். தேங்காய் சுவையான பாருங்கள். இட்லி நல்லா சட்னி நல்லா கட்டியாக செஞ்சுருக்கோம். அதிகமாக தண்ணி சேர்க்கலைங்க. நல்லா கட்டியாக சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். அருமையாக டேஸ்ட்டு. ஓகேங்களா? இட்லி தட்டில் போட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டுடலாம். டேஸ்ட் அடிக்குதுன்னு சூப்பர் டேஸ்ட்டில்
இட்லி வந்து பாருங்கள் அப்படியே பல பழம் இருக்குங்க, இப்போ பஞ்சு போல். இந்த இட்லி சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் எடுக்குங்க. இட்லி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லி மாவில் போட்ட உப்புக்கும் சட்னி போட்ட உப்புக்கும் கரெக்டான முறையில் இருக்குது. டேஸ்ட்டு வெரி குட் டேஸ்ட். இட்லி கோகனட் சட்னி சூப்பர் டேஸ்ட். ஓகேங்களா? இதேபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றது கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம். இதேபோல் நீங்கள் இட்லி சுடுங்க, தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வாஸ்.